ப்ராஜெக்ட் மூலிகை சுண்ணாம்பு கட்டி. இதனை பற்றி நாங்கள் பேச உள்ளோம். தேவையான பொருட்கள்: அரிசி மாவு, நீர், வேப்ப இலைகள், வேப்ப எண்ணெய், கற்றாழை கூழ். பயன்கள்: நாம் பயன்படுத்தும் சுண்ணாம்பு கட்டி நமக்கு எழுதுவதற்கு பயன்படும். நாம் பயன்படுத்தும் சுண்ணாம்பு கட்டியால் தூசு ஏற்படுகிறது. அதனால் நாங்கள் மூலிகை சுண்ணாம்பு கட்டியை தயாரித்துள்ளோம். செய்முறை: வேப்ப இலைகளை சிறிது தண்ணீருடன் அரைத்து ஒரு பச்சை சாறு போல தயாரிக்கவும். இந்த சாறை வடிகட்டி வைத்துக் கொள்ளவும். கலவை தயாரித்தல்: ஒரு பாத்திரத்தில் அரிசி மாவை போட்டு அதில் வேப்ப இலை சாறு சேர்க்கவும். அதில் கற்றாழை கூழ் மற்றும் வேப்ப எண்ணெய் சேர்த்து நன்றாக கலந்து கொள்ளவும். தேவைப்பட்டால் சிறிதளவு தண்ணீர் சேர்த்து மாவு போல் பிசையவும். அதிக தண்ணீர் சேர்க்கக்கூடாது. வடிவமைத்தல்: இந்த கலவையை சாக்பீஸ் போல உருட்டி வடிவம் கொடுக்கவும். கையால் அல்லது சிறிய குழாய் உதவியால் வடிவமைக்கலாம். உலர வைத்தல்: தயாரிக்கப்பட்ட சாக்பீஸ்களை சூரிய ஒளியில் 2 அல்லது 3 நாட்கள் வரை உலர வைக்கலாம். முற்றிலும் காய்ந்தவுடன் நாம் பயன்படுத்தும் சாக்பீஸ் முழுவதுமாக தயாராகிவிடும். ஆரோக்கியத்திற்கு பாதுகாப்பானது: இயற்கை மூலிகைகள் மற்றும் பொருட்களால் தயாரிக்கப்படுவதால் ஆசிரியர் மற்றும் மாணவர்களுக்கு ஒவ்வாமை அல்லது எரிச்சல் ஏற்படாது. ரசாயனமற்றது: சாதாரண சாக்பீஸ்களில் உள்ள தீங்கான ரசாயனங்கள் இதில் இல்லை. இது முழுவதும் இயற்கை பொருட்களால் ஆனது. தூசி ஒவ்வாமை குறைவு: இதனால் உற்பத்தியாகும் தூசி மிக குறைவாக இருக்கும். இதனால் சுவாச கோளாறுகள் மற்றும் ஒவ்வாமை ஏற்படாது. சுற்றுச்சூழலுக்கு உகந்தது: இயற்கை பொருட்களால் செய்யப்படுவதால் எளிதில் கரையக்கூடியது மற்றும் சுற்றுச்சூழலை மாசுபடுத்தாது. பயிற்சி: சூழலை ஆரோக்கியமாக வைத்தல். வகுப்பறை தூசி இல்லாமல் சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். இயற்கை வாசனை மற்றும் நிறம்: சில மூலிகைகளின் சாரம் சேர்த்தால் இதற்கு இயற்கையான மணமும் மென்மையான நிறமும் கிடைக்கும். தன்னிறைவு வாழ்க்கையை ஊக்குவிக்கும்: செயற்கை பொருட்களுக்கு பதிலாக இயற்கை பொருட்களை பயன்படுத்த ஊக்குவிக்கும். இதன் மூலம் பசுமை வாழ்வை மேம்படுத்துகிறது. நன்மைகள்: நாம் பயன்படுத்தும் சுண்ணாம்பு கட்டியால் நமக்கு மூச்சு திணறல் ஏற்படுகிறது. ஆனால் நாங்கள் தயாரித்த மூலிகை சுண்ணாம்பு கட்டியால் எந்தவித பாதிப்புகளும் இருக்காது. இது நமக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வேப்ப இலை மற்றும் வேப்ப எண்ணெய் நுண்ணுயிர் எதிர்ப்பு தன்மை கொண்டவை. கற்றாழை கூழ் வன்மையான பிணைப்பான பொருள். தூசி ஏற்படாது. நன்றி, வணக்கம்.